வணக்கம் தமிழகம் மாதன் சின்ன தம்பி பேசிகிட்டு இருக்கேன். என்னோடய நாய் ஜூலிங்க. அது 4 கால்லையுமே இப்போ ஷூ போட்டிருக்கோம். அதுக்கு காலை பொத்து விடக்கூடாது, காலுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்ட்டு ஷூ போட்டிருக்கோம். அதுக்கு ஸ்பான்ச்சில் ஆகிய ஷூ நம்ம ஜெர்மனிலேருந்து வாங்கிட்டு வந்தது அது. அதனால் நண்பர்கள் தார் ரோட்டில் தயவுசெய்து எக்காரணம் கொண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு வெறுங்காலில் ஓட விட்டுருவோம் அப்படின்ட்டு ஓடையே விடாதீங்க. ஓட விட்டிங்கன்னா உங்கள் நாய் ரொம்ப வீணாக போயிருங்க. இந்த காணொலி கடைசியில் காமிக்கிறது ஷூ போட்டது அந்த ஷூ என்னாச்சு அந்த நிலைமையை காமிக்கிறேன். ஷூ என்னென்னாச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய நாய் பேர் ஜூலிங்க. இது நல்ல பக்கா ட்ரெயின் டாக். புது நாய் இல்லை, அது நல்லா ஓடின நாய். 2 வருஷத்துக்கு அப்புறம் முத நீ தான் நான் ஓட விட்றேன். அதை நான் வெளிநாட்டில் வந்துட்டு அதை நீ தான் ஓட விட்றேன். நான் தார் ரோட்டில் ஓட விட்டேன். நம்ம மண் ரோடு, நம்ம ஊரில் பெரிய லாங் ரோடு இல்லை, அதனால அந்த ரோட்டில் நான் ஓட விட்டது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடு, டாப் ஸ்பீடு. இதோட ஸ்பீடு பார்த்துக்கோங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓட விட்றேன். இன்னமும் அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணது. இன்னமும் பக்காவாக ட்ரைனிங் கொடுத்தேன் நான். நான் கொடுத்தேன். இன்னமும் அது அதோட கேப்பபிலிட்டி வந்து அது கூட்டும். அது ஃபஸ்ட் நாள் தான் இப்போ ட்ரைனிங் விட்டது, ஓட விட்டது. அது நார்மலாக ஒரே நாள் தான் ஓட விட்டது. அதுக்கப்புறம் ஓட விடலை. அது மனசை விடலைங்க. ஓடுறது அடுத்த விஷயம். மனசை வந்து அது வந்து விடலை. இந்த ஸ்பீடை எடுத்துக்கிட்டே வந்துச்சு. அது அந்த ஸ்பீடை எடுத்துக்கிட்டே நான் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஓட விட்டோம். 3 கிலோமீட்டருக்கு ஸ்பீட் எடுக்கு. இன்னும் 2 கிலோமீட்டர் மேலே வரும். பட் வந்து நம்ம 3 கிலோமீட்டர் அதை ஓட விட்டோம். ஏன்னா நிறையா ஓடின நாய். இது வந்து புது நாய் இல்லைங்க, நல்லா ஓடின நாய், நல்லா பழக்கப்பட்ட நாய் தான். உடம்பு வந்து கொஞ்சம் விழுந்திருக்கு அதுக்கு. இந்த இடத்துல ஒரு மாடு நிற்கும், அந்த மாடுக்காண்டி அது பயந்துட்டு ஓடுதானே. பட் வந்து இந்த ஸ்பீடு வந்து எப்போதுமே அது குறைக்கவே இல்லை. இந்த மாதிரி இந்த நாய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசு தான் நம்ம நாய்களுமே. நம்ம எப்படி நம்ம ட்ரைனிங் பண்ணுறோமோ ரன்னிங்க்கு, அதே மாதிரி தான் என்னோடய நாயுமே நான் ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அசால்ட்டாக வருது பாட்டுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அது வந்து அதோட என்ன சொல்கிறது, முடியலை அப்படின்ட்டு எங்கேயுமே நிற்போம் அப்படிங்கிற எந்த ஒரு இது இல்லாமல் அது முடியாந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நாயை என்னோடய வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓட விட்டோம்ல, அதே மாதிரி மறுநாள் ஈவினிங் எனக்கு கூப்பிடுது. அது திரும்ப போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அந்த ஷூவெல்லாம் போட விடாத முதல்ல, அப்புறம் போட விட்டுருச்சு. ஓடினதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடுது. திரும்பி மறுநாள் சாயந்தரம் கூப்பிடுது என்னை ஓடுறதுக்கு. மீன்ஸ் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓடுறதுக்கு. ஆனால் தார் ரோட்டில் நாய்களை ஓட விடுறது நல்ல விஷயம் இல்லை. அது நல்லாவே தெரியும். ஆனால் அந்த கால் அந்த பொட்டு ஒப்பீறது ஒன்று. அடுத்தது வந்து என்னோடய ஜாயின்ஸுக்கு பிரச்சனை ஆயிரும். ஆனாலும் ஆகலாம். அதனால் இந்த ஷூ வந்து ஜாயின்ஸுக்கு பிரச்சனை ஆகாது அப்படி வடிவமைச்ச ஷூ தான். இருந்தாலுமே அவ்வளோ சேஃப் இல்லை ரோட்டில் ஓட விடுறது. ஏன்னா நம்ம நாயோட ஸ்பீடு செக் பண்ணணும். நம்ம நாயில் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தோம்னா இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஸ்ட்ரெச்சிங்கான ரோடு வேணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் விட்டு பார்த்தேன். பாருங்கள், நான் இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டேன். அந்த ஊருக்குள்ளே வந்தாலுமே அதோட ஸ்பீடு அது குறைக்கல. இப்போ வந்து ஒரு 40 ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்கேன்னா, டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடுங்க அதோட ஸ்பீடு. அந்த 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் வச்சுக்கிடுது. இன்னமும் ட்ரைனிங் கொடுத்தோம்னா நம்ம கூட தான் வைக்கும். அது 2 கிலோமீட்டர் வரைக்கும் வைக்கும். அது அப்படி ஒரு முயல் என்ன ஓட்டம் ஓடுமோ அந்த ஓட்டம் ஓடுது. இத்தனைக்கும் வந்து பெருசாக வந்து கம்பீரமான நாயெல்லாம் இல்லை. ஒரு நாட்டு நாய் தரத்துக்கு தான் நாயே இருக்கும். நாயோட என்ன போட்டிருப்பேன், நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் அதுக்கு ட்ரைனிங் இருக்குமே தவிர, ரெகுலர் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன்னா இதோட இன்னமும் ஸ்பீடு போயிருக்கும். ரெகுலர் ட்ரைனிங் கொடுக்க நேரமும் இல்லை. அதனால் ட்யூன் பண்ணி வச்சுருக்கோம். எப்போனாலும் அதை நம்ம ட்யூன் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் அது ஜஸ்ட் ஒரு ரன்னிங் கொடுத்து பார்த்தது. அதை மனசை விடாமல் எப்போ அது முன்னாடி ஓடிச்சோ அதே மாதிரி இன்னமும் அதோட மனசை விடாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. இது நம்ம என்னோடய மயன் கொம்பையா பாண்டியன், அவனோட ஃபேவரட் டாக் இது. அது வந்து நம்ம மச்சான் தருண். ரொம்ப ஒரு எப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபெல்லோஸ் வாங்கி 2 பேருமே. சரி வாங்கடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். அவன் இந்த வண்டி ஓட்டினது எல்லாமே. பாருங்கள், நாயோட அந்த சாக்ஸை பாருங்கள் என்னாச்சு. அதுக்கு உள்ள நிலைமையை பாருங்கள். காலு சாக்ஸு போட்டு அப்படியே ஆயிருக்கு. இப்போ போடாமல் நம்ம போட்டிருந்தோம்னா நாயை அது என்ன நிலமையில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சாக்ஸை காமிச்சேன். இப்போ பாருங்கள், இந்த நாய் இப்போ நம்ம நாய் இப்போ ஓடிட்டு வந்து நிற்கிது இல்லை. இப்போ என் பையன் கழட்டி காமிப்பான். ஒரு சாக்ஸு மொத்தம் 4 சாக்ஸ்லையுமே 3 சாக்ஸில் லேசாக ஓட்ட விழுந்துச்சு. இந்த 4வது கால் சாக்ஸ் இருக்குல்ல, அதோட ஓட்டையை காமிக்கிறேன். இப்போ தம்பி காமிப்பான் பாருங்கள்.
பார்த்துங்க. நீ இப்படி ஓடாமல் ஓட்டிங்கன்னா கால் வந்து சுத்தம் நடக்காது, வீணாக போயிடும். அதெல்லாம் தயவுசெய்து ரோட்டில் ஓட எந்த ஒரு இது இல்லாமல் கியர் இல்லாமல் ஓடவே விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இதை பார்த்துட்டு நம்ம வெறுங்கால போட்டு ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் நாயோட கால் வீணாக போயிடும், நடக்க முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா. இந்த தவறை செய்யாதீங்க. அது கரெக்டான ப்ராக்டிஸ் இருக்கணும், கரெக்டான கியர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் நாயை வெளியே எடுத்துகிட்டு ஓட விடுங்களே தவிர, அது மாதிரி ரோடுகள் மக்கள் நடமாட்டம் இல்லாத ரோடுகளாக இருக்கணும். அப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா பண்ணாதீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க.